தமிழ் தவிர மத்த லாங்குவேஜ்ல 2025ல ரிலீஸ் ஆன நெறைய படங்கள் எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப புடிச்சிருந்தது. அத உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். மோகன்லால், சோபனா அவங்க நடிச்சிருக்கக்கூடிய ஒரு படம் தான் தொடரும். லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி ஜாலியா இருந்தாரு. அடுத்த ஹாஃப்ல பயங்கரமா இறங்கி அடிச்சது. அந்த மாதிரி கமர்ஷியலாவும் நம்மள நல்லா ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம். தெலுங்குல ஒரு படம் தி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அந்த படம் வந்து ஆரம்பிக்கும்போது ஏதோ லவ் ஸ்டோரி மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா போக 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 பயங்கர விறுவிறுப்பா போய் ஒரு கோர்ட் டிராமா அப்படியே நம்மள அப்படியே வெறித்தனமா பார்க்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு சூப்பரான படம் மலையாளத்துல வந்தது வந்து பொன்மேன். ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். நகையை வந்து கல்யாணம் பண்றவங்களுக்கு கொடுப்பாங்க. கல்யாணத்துல வர மொய் பணத்துல வச்சு அந்த நகைக்கான தொகையை கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த பிசினஸ். அந்த பிசினஸ்ல திடீர்னு ஒரு திருப்பு நடக்குது. நகையை திருப்பி கொடுக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த நகையை எப்படி வாங்குறாங்க அப்படின்றத ஒரு சின்ன ஒரு சிங்கிள் லைன் தான், ஒரே லைன் தான் இது. அந்த ஒரு லைனை ரொம்ப எங்கேஜிங்கா எடுத்த ஒரு படம் பொன்மேன். அதுவும் என்னுடைய ஃபேவரட். சுமதி வளவு அப்படின்ற ஒரு படம். அந்த ஊர்ல இருக்க ஒரு வளைவு, அந்த வளைவுல ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. அது ஒரு த்ரில்லர், ஹாரர் த்ரில்லர் மாதிரி கொண்டு போய் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஹாரர் இருக்கும், காமெடிக்கு காமெடி ரொம்ப அழகா பண்ணியிருந்த ஒரு படம். ஆபீசர் ஆன் டியூட்டி. அதாவது இந்த படம் பார்க்கும்போது நமக்கே ஒரு வெறியாகும். அவனை அடிச்சே கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறியான ஒரு படம் தான் சொன்னோம். அதாவது அந்த படம் பார்க்கும்போது இப்படி இருக்காங்களே அவங்க இடிச்சு கட்டுறதுன்னு சொல்லி நமக்கு ஒரு வெறி ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி வெறியேத்தின ஒரு படம் ஆபீசர் ஆன் டியூட்டி. அது ஒரு சூப்பரான படம். உங்களுக்கு மற்ற லாங்குவேஜ்ல 2025ல பார்த்த மூவிஸ்லாம் எது ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பார்த்தது ரொம்ப தேங்க்ஸ்.